ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மொஹசின். நான் 2024 ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுலேருந்து நான் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ 2025 இப்போ நியூவாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் இப்போ யூடியூப் சேனல் ஃபேக்ட்ஸாக சொல்ல போகிறேன். எல்லா ஃபேக்ட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ்லேயும் மீனிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு நாலேஜபிளாகவும் இருக்கும். இன்றைக்கி ஃபேக்ட்ஸ் என்னன்னா சீ டர்ட்டில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ சீ டர்ட்டில்ஸை பார்த்துருக்கீங்களா? சில பேர் பீச்சுக்கு போனால் பார்த்துருப்பீங்க, சில பேர் பீச்சுக்கு போனாலும் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுங்க. இப்போ நம்ம சீ டர்ட்டில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் சீ டர்ட்டில்ஸில் 5 ஸ்பீசியஸான டர்ட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு டர்ட்டில்ஸு பேர் என்ன, அது எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நில்லுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லாகர் ஹெட். லாகர் ஹெட்டுன்னு சொல்கிற ஒரு டர்ட்டில் சீ, அதுக்கப்புறம் லேண்ட், இது ரெண்டுத்துலேயுமே அது சர்வை பண்ணும். அந்த 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 பிக்சர் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் தெரியுதா? த லாகர் ஹெட். இப்படி காட்டும் போது உங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக தெரியும். பாருங்கள், த லாகர் ஹெட் இதுதான் அது. இந்த டர்ட்டில்ஸ் இதே மாதிரி இங்கே பாருங்க, த ஆலிவ் ரெட்லின்னு ஒன்று இருக்குது, த லெதர் பேக்குன்னு ஒன்று இருக்குது, த ஹாக்ஸ் பில்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் த க்ரீன் சீ டர்ட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதில் ஆலிவ் ரெட்லின்னு சொல்கிறது ரொம்ப ஸ்பீசியஸான, அது ரேர். அந்த டர்ட்டில்ஸ் ரொம்ப ரேர். டர்ட்டில்ஸ் நீங்கள் சில பேர்லாம் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க, ஏதோ 1-2 பார்த்துருப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சீ டர்ட்டில்ஸ் எப்போ நைட் டைமில் தான் லேண்டுக்கு வரும். அது ஏன் நைட் டைம் மட்டும் வருது சொல்லிட்டா? ஏன் தெரியுமா? நைட் டைம் அது காலையில் டைம் வந்தால் நிறையா மனுஷங்க அங்கே ஜாலியாக இருக்காங்க, பீச்சுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால அது கொஞ்சம் பயந்துக்கும். அதனால அது காலையில் வராது. நைட் டைம் சில பேர் இருப்பாங்க, அதுவும் அந்த பீச்லலாம் குளிக்க மாட்டாங்க. அதனால அது வரும். ஏன் அது வருது, அதுக்கு என்ன அதுக்கு என்ன லேண்டில் என்ன அதுக்கு யூஸு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அது ஏன் தெரியுமா லேண்டுக்கு வருது? அது 1000 ஆஃப் எக்ஸ், இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு. அது 1000 ஆஃப் எக்ஸ் அது லே பண்ணுது. அது என்ன நம்மளால் பார்க்கவே முடியல, அது எங்கே இருக்குது அப்படின்லாம் டவுட் இருக்குது உங்களுக்கு. அது 2 நாளுக்கு முன்னாடியே ஒரு யாரும் பார்க்காத இடத்துல அதை குழி தோண்டி அதில் முட்டை, 1000கணக்காக முட்டை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாரு, தெரியுதா? பாருங்க, முட்டை. த ஆலிவ் ரெட்லி லேஸ் எக்ஸ். இங்கே பாருங்க, முட்டை இருக்கா? இந்த மாதிரி இடத்துல முட்டை போட்டுரும். அந்த முட்டை போட்டு அதை மூடி வச்சுட்டு போயிடும். அது அது எப்படி அது அம்மான்னு தெரியும் அந்த குட்டிக்கு, அது எப்படி சர்வை பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை நான் சொல்கிறேன். என்னன்னா அது அந்த முட்டை ஹீட், அந்த மண்ணுக்குள்ளே போட்டு பதிக்கும் போது அந்த மண்ணில் ஹீட் அந்த ஹீட்லேருந்து மண்ணுக்குள்ளேயும் ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை அது அப்சர்வ் பண்ணி அந்த முட்டையிலேருந்து அது பொரிக்குது. அது வெளியில் வருது. அது வெளியில் அது எப்படி வெளியில் வருது? அது முட்டை உடஞ்சாலும் எப்படி அது வரும்னு நீங்கள் கேட்பீங்க. அதில் ஃப்ளிப்பர்ஸ்னு அது காலில் இருக்குது. அந்த கால் ஃப்ளிப்பர்ஸை வச்சு தான் அது அப்படி இப்படி இப்படி பண்ணும், உடைக்கும். அது அந்த எக்கோட ஷெல்லை அது உடைக்கும். உடைக்கும் போது அது என்ன ஆகும்னா, அந்த எக்கு உடஞ்சி ஷெல்லெல்லாம் அப்படியே வெளியில் அது வெளியில் வந்துடும். அப்போ
அப்போ வந்து அது வெளியில் வரும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா சி தான், ஓஷன் தான், சி தான். அது வந்து வெளியில் வரும், அது தண்ணிக்குள்ளே போனாலும் டேஞ்சர் தான், வெளியில் இருந்தாலும் டேஞ்சர் தான். ஏன்னு சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன். தண்ணிக்குள்ளே போனால் பெரிய பெரிய மீன்லாம் அந்த ஆமையை வந்து சாப்பிட்ரும். வெளியில் இருந்தால் ஈகிள்ஸு, க்ரோஸு இதெல்லாம் வந்து தூக்கிடும். இதனால அது சில உயிரை, அது 1000 முட்டையிலேருந்து பொறிஞ்சதில் அட்லீஸ்ட் ஒரு 5ஓ 10ஓ தான் வந்து கடலுக்குள்ளே நல்லா வளரும். இப்போ டேர்ட்டில்ஸோட இனமே அழிஞ்சிட்டு போகுது. இப்போ கொஞ்சம் முதல்ல அழிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வந்து க்ரோத் ஆகுது. அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆலிவ் ரிட்லி வந்து நம்ம பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, அந்த 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 சீ டர்ட்டில்ஸ்லாம் எப்படி வெளியில் வருதுன்னு பாருங்க. இது வந்து லே பண்ணாதான் வரும். அதோட அந்த ஆலிவ் ரிட்லியோட குட்டி வந்து இப்படி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இங்கே தெரியுது பாருங்க இந்த குட்டி. கிளியராக உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த குட்டியெல்லாம் அந்த பேஸ்கெட்லேருந்து வெளியில் வந்து எல்லோரும் ஒரு குரூப் ஆஃப் 3 பீப்புள்ஸ் வந்து அந்த ஆலிவ் ரெட்லியோட குட்டியை வந்து அப்படியே மெதுவாக எல்லாம் இறக்கி விடுறாங்க கடலுக்குள்ளே. இப்படி இந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து சர்வை பண்ணுது. அதில் இது ஒரு ரேரான நல்லா நாலேஜபிளான ஃபேக்ட். இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபேக்டில் என்னென்ன டவுட்டோ கமெண்ட்டோ எல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க. நான் அது எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ ஆன்சர் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இதை அனுப்பி அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே நீங்கள் பார்ப்பீங்க.